ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி மோகன்தால் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம். நாலு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெயின் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். ரொம்ப நேரம் ஓட்டாதீங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நமக்கு கிடைக்கணும். 3/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்து முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். கடலை மாவை நம்ம அந்த நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. கட்டிகள்லாம் இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு. இது மாதிரி இருக்க பாருங்கள். நம்ம நல்லா வறுத்து விடணும். ஒரு 8 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து விடுங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பால் அப்சர்வ் பண்ணோன்னா மறுபடியும் 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம். 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வாட்டர். ஒரு ட்ரேயில் நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். பாகுபதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி ஸ்பூனில் வச்சு எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டாய் விழுவுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இல்லாட்டி கையில் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதான் கட்டி எல்லாம் விழாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இது மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ட்ரேயில் ஊற்றிக்கலாம். உடச்ச முந்திரியை இது மேலே தூவி விட்டுக்கலாம். முந்திரியை தூவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இது மாதிரி அமுத்தி விடுங்க.
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 1 ஹவர் கழிச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான். உங்களுக்கு பாகுபதம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கிடச்சிரும். சாஃப்டாக அப்படியே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோடனே கரைஞ்சிச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.